ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மேகதாது விவகாரத்தில் கர்நாடக அரசை கண்டித்து தமிழக அரசு கொண்டு வந்த தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து முதலமைச்சர் முன்மொழிந்த தீர்மானத்தின் மீது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் உரையாற்றினர். இதுபற்றி விளக்க இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுல தடுப்பணை கட்டுவதில் கர்நாடக அரசு தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. தமிழ்நாடு அரசு எந்த நடவடிக்கை எடுத்தாலும் சரி நிச்சயமாக தடுப்பணை கட்டப்படும் என கர்நாடக முதலமைச்சர் தெரிவித்திருக்க சூழல்ல பிரதமரை சந்தித்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் சந்தித்தின் போது பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருந்தார். அதில் மேகதாது தடுப்பணை விவகாரம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதற்கான அனுமதியை வழங்கக்கூடாது என கோரிக்கை வைத்திருந்தார். இந்த நிலையில தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடருடைய 2வது நாளான இன்று மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக அரசினர் தனி தீர்மானத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் அறிமுகம் செய்து முன்மொழிந்திருந்தார். குறிப்பாக இந்த அரசினர் தனி தீர்மானத்தை பொறுத்தவரையில் மேகதாதுல தடுப்பணை கட்டுவது தொடர்பாக எந்த ஒரு அனுமதியும் தொழில்நுட்ப ரீதியிலோ அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் ரீதியிலோ எந்த ஒரு அனுமதியுமே மத்திய அரசு வழங்கிடக்கூடாது என்பதற்கான ஒரு தீர்மானமாகவும் கர்நாடக அரசுடைய இந்த மேகதாது அணை தொடர்பான விவகாரங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கண்டித்தும் இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருந்தது. திமுக உட்பட அனைத்து கட்சிகளும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே சட்டப்பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த தீர்மானம் அவர்களது சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த அடிப்படையில் மேகதாது தடுப்பணை கட்டும் விவகாரத்தில் தமிழ்நாட்டுடைய உரிமைகளையும் அதே போல விவசாயிகளுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக இந்த தடுப்பணைக்கு கட்டுவதற்கு எந்தவித அனுமதியும் மத்திய அரசு வழங்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக அமைச்சர்கள் வன்னியரசு உள்ளிட்டோரும் அதே போல உறுப்பினர்கள் ஜவாஹிருல்லா அதே போல கொங்கு மண்டல தேசிய கட்சியுடைய உறுப்பினர் நித்யானந்தம், கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தலி ராமச்சந்திரன், தேமுதிக சார்பில் பிரேமலதா விஜயகாந்த், காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அமைச்சர் ராஜேஷ், அதிமுகவின் சார்பில் அதிமுகவுடைய சட்டமன்ற குழு தலைவர் எடப்பாடி பழனிசாமி, திமுகவின் சார்பில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் என அனைவருமே அவர்களை கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரித்து பேசி அமர்ந்தனர். இந்த நிலையில சிறிய மாற்றத்தை மட்டும் எதிர்க்கட்சி தலைவர் அந்த தீர்மானத்தில் மாற்றுமாறு கேட்டிருந்தார். அந்த அடிப்படையில் மேகதாதுவுக்கென தனியாக ஒரு நடுவர் மன்றத்தை உருவாக்க வேண்டும், அதை இந்த தீர்மானத்தில் சேர்க்க வேண்டும் என முதலமைச்சருக்கு கோரிக்கை வைத்திருந்த நிலையில் மறுகணமே முதலமைச்சர் அதற்கு பதில் தெரிவித்து 4வது பத்தியோடு சேர்த்து இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுமாறு சட்டப்பேரவை தலைவருக்கு கோரிக்கை வைத்திருந்தார். அந்த அடிப்படையில் ஏற்கனவே மேகதாது விவகாரம் தொடர்பாக ஆலோசித்ததன் அடிப்படையில் அந்த தனி நடுவர் மன்றத்தை அமைப்பதற்கான சட்டப்பூர்வ பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்ததன் அடிப்படையில் பேரவைத் தலைவர் தீர்மானத்தை மாற்றி அமைத்து, அதாவது கூடுதலாக எதிர்க்கட்சி தலைவர் சேர்க்க சொல்லிய கருத்துக்களையும் சேர்த்து பேரவையின் முடிவுக்கு விட்டார். அதன் அடிப்படையில் இந்த தீர்மானம் முழு மனதாக அனைத்து கட்சிகளுடைய ஆதரவோடு நிறைவேறியிருக்கிறது. இந்த நிலையில் அரசினர் தனி தீர்மானத்தை பொறுத்தவரையில் ஒரு மாநிலத்துடைய உரிமைகள், அதாவது பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸாக இருந்தாலும் சரி மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் விதமாக பாலிசி டெசிஷன்ஸை மத்திய அரசுக்கு தெரியப்படுத்தும் விதமாகத்தான் முக்கியமான விவகாரங்களில் அரசினர் தனி தீர்மானங்கள் கொண்டு வரப்படும். அந்த அடிப்படையில் மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு அரசுடைய நிலையை, தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாட்டை மத்திய அரசுக்கு தெரிவிக்கும் விதமாக அரசினர் தனி தீர்மானம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைந்து முதல் அரசினர் தனி தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம்